வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியான ரெசிபி பண்ணிடலாம். அப்படி பண்ணுற ரெசிபி தாங்க இது. இதுக்கு கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, வீட்டிலையே இருக்கும். இதுக்கு தேவையானது முட்டைங்க. வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க முட்டை. இந்த ரெசிபி செய்ய 5 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 5 முட்டைக்கு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 4 தக்காளி ஆட் பண்ணுறேங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு மிளகா மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வேகமாக இதாகிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த மிளகாயும் போட்டு அதோட கிண்டிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அந்த முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம 5 முட்டை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்ரிஸ் போய் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா. லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஏன்னா சட்டியில் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி முட்டை இது மாதிரி திரண்டு வருங்க. இது மாதிரி திரண்டு வரும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணணும். அப்படின்னா அருமையான தக்காளி முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.